ஹாய் மக்களே, வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. குழம்புத்தூள் இது வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடல மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா கூட போட்டு கலக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து இப்படி நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. நல்லா சாந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி இப்படி பெரட்டி வச்சுருங்க. இந்தமாரி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்தமாரி ஒரு பீஸாக எடுத்து போட்டு லைனாக போட்டுக்கோங்க. அப்படியே ரோஸ்ட்டாக ஆனது திருப்பி போடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் எடுத்துடலாங்க. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணணுங்க, பவராக வச்சிடாதீங்க, ஏன்னா வேகாது சீக்கிரம். இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நம்ம ரோஸ்ட்டாக எடுத்துடணுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யார் வாழைக்காய் பொரியல்லாம் சாப்பிட்லையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய் மக்களே.